டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்னைக்கு OT7 பொசசிவ் ஹஸ்பண்ட்ஸ் அதான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாம் டெலகிராமில் தான் போடப்படும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அந்த ஸ்டோரி முழுக்க நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரியே வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு டெலகிராம்லேயே வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ரெக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து என்னோட இன்னும் 2 சேனல்ஸ் வந்து இருக்குது. மூன் ஃபேரி சேனலும் அண்ட் வீமின் குக் ஃபிக்ஸ் சேனலும் வச்சுருக்கேன். ஸோ மூன் ஃபேரியில் ஒன்லி ஹையாங்ஸ் தி லைன் மட்டும் போட்டுட்ருக்கேன். அண்ட் வந்து வீமின் குக்கில் அவங்க 3 பேருது மட்டும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக வந்து போய் பார்க்கலாம். அந்த சேனல்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பாருங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோஸை கொஞ்சம் ஹைப்பும் பண்ணி விடுங்கடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? அண்டு நாம் இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் ஹீரோயினோட பேர் வந்து ஸ்ட்ராபெரி. அஃப்கோர்ஸ் அது நீங்கள் தான். ஸோ வந்து ஸ்ட்ராபெரின்றது நீங்கள் தான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. எப்போ வந்து ஹாட்டான சீன்ஸ் வரும்னு எனக்கே தெரியாது. ஸோ வந்து ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா, அடிக்ட் ஆகாதீங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து நீங்கள் தான் ஸ்ட்ராபெரி சோஃபாவில் ரொம்ப கோவமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த சோஃபாவுக்கு பின்னாடி தான் வந்து ஜெஹோப், நம்ஜூன் அண்ட் அன்மேக்னி லைன்ஸ் 3 பேருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜெஹோப் தான் லைக் வந்து, டே என்னடா ஆச்சு, ஏன்டா இவ இவ்வளோ கோவமாக இருக்கா, இவ்வளோ கோவப்பட்டானா இவ்வளோ சமாதானப்படுத்துறது பெரும் பாடம் ஆயிருமேடா அப்படின்ற மாதிரி நம்ஜூன் கிட்ட ஜெஹோப் கேட்டுட்ருக்காரு. எனக்கு என்னடா தெரியும், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க 3 பேர் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அவனுங்கக்கிட்ட தான் கேட்கணும். நம்ஜூனும் வந்து, டே என்னடா பண்ணி தொலைஞ்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நாங்கள்லாம் எதுவுமே பண்ணலை அயாங் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பண்ணாமலையாடா இப்போ கோவமாக இருக்கா, நீங்கள் பண்ணுறதுனால மட்டும்தாண்டா அவள் கோவமே படுறா, என்னத்தடா பண்ணி தொலைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே நீங்கள் எந்திரிச்சு திரும்பி கோவமும் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு நான் சொல்கிறேன் ஹோபி. சொல்லுடி சொல்லும், என்னடி பண்ணானுங்க அவனுங்க சொல்லு, புலந்துடலாம். நான் ஸ்டார்டிங்லேயே என்ன ரூல்ஸ் போட்டேன் சொல்லு பார்க்கலாம். நிறைய ரூல்ஸ் போட்டியே, நீ எந்த இதை சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ஜன் கேட்குறாரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல் தெரியலேடி, நீ சொன்ன எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானதானே இருந்துச்சு ஹோபி அந்த மாதிரி சொல்கிறாரு. நான் நல்லா யோசிச்சுப்பார். நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு நாள் நான் ஒவ்வொருத்து கூட இருப்பேன்னு நான் சொன்னேனா இல்லையா? 7 டேஸும் ஸ்டார்டிங் எல்டர்லேருந்து யங்கஸ்ட்டு நான் சொன்னேனா இல்லையா? ஃபஸ்ட்டு ஜின்னா, அதுக்கப்புறம் ஷுகா, அதுக்கப்புறமா ஹோபி, அதுக்கப்புறமா நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம டிசைட் பண்ணோமா இல்லையா? நான் சொன்னேனா இல்லையா? ஆமாம் சொன்னேன். இது வரைக்கும் அப்படி தானடி போயிருக்கு. இது வரைக்கும் அப்படி தான் போயிருக்கு. ஆனால் இவனுங்க 3 பேரும் என்ன தெரியுமா பண்ணுறானுங்க? சொன்னா தானே தெரியும். நான் பாட்டுக்கு நல்லா வந்து தூங்கிட்டு இருந்தேன். என்னோடய ரூமில் வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். சரி சொல்லு, என்னதான் ஆச்சு, என்ன பண்ணானுங்க இவனுங்க? நான் பாட்டுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு இருந்தேன்னா இவனுங்க 3 பேருமே ரகசியம், அதுவும் எத்தனை மணிக்கு தெரியுமா? 2 மணிக்கு. இப்போ மிட் நைட்டு 2 மணிக்கு ரூமுக்கு வந்தானுங்க. நான் நல்லா அசந்து தூங்கிட்டு டயர்டாக இருக்குன்னு அப்படி தூங்கிட்டு இருந்தா இவனுங்க 3 பேருமே வந்து சும்மாவே இல்லை தெரியுமா, என்னை படுத்தி எடுத்துட்டாங்க. அவ்வளோ சொன்னேன், வேண்டாம்டா எனக்கு டயர்டாக இருக்கு, என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் சொன்னேன்னு தெரியுமா? 3 பேரும் வந்து கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு மாற்றி என்னை படுத்தி எடுத்துட்டாங்க தெரியுமா? எனக்கு எப்படி காலெல்லாம் வலிக்குது தெரியுமா? காலையில் எனக்கு காலன்ற ஒன்று எனக்கு இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல தெரியுமா? அந்த மாதிரி உனக்கு 3 பேரும் பண்ணி வச்சிருக்காங்க ஹோபி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராபெரி சொல்லிட்டு இருக்காங்க.
ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹோபியும் ஜெபும் சாரி ஹோபியும் நம்ஜனும் முறைச்சு பார்க்குறாங்க 3 பேரையும். லைக் 3 பேருமே ஜங்குக் தான் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கும் வந்து ஆசைலாம் இருக்குல்ல, நாங்களும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வாரத்தில் ஒரு நாள் இவ எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து பொண்டாட்டி தானே, அதான் 3 பேரும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இவனுங்களை வச்சுட்டு அவளோட ரூல்ஸில் மதித்து தான் வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் 3 பேரும் இப்படி பண்ணியிருக்கீங்க, இருங்க ஜின்னும் சுகாவும் வரட்டும், அவனுக்கு வந்து 2 போட்டால் தானே நீங்கள்லாம் அடங்குவீங்க அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்கிறாரு. ஐயோ சின்ன சுகம் அவனுங்க 2 பேருமே வந்துட்டானுங்கன்னா அவன் ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆச்சே, இப்படி மட்டும் நம்ம பண்ணோன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோண்டா அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டு எங்களுக்கு ஜிம் போகிறதுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. உடனே வந்து ஹோபியும் நம்ம 3 பேரையும் பிடிச்சிட்டாங்க. நீங்களா இருங்க இருங்க, ஜின்னு பாபாவும் சுகா பாபாவும் வரட்டும், நான் சொல்றவங்க எல்லாரையும் என்ன ஆகுறீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அப்படி பேசிட்டு இருக்கும் போதே வந்து ஜின்னும் சுகாவும் உள்ளார வராங்க. ஸ்ட்ராபெரி செல்லம் எங்க இருக்கேன் பாரு, உனக்காக நான் என்ன ஆகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜின் சொல்லிட்டே வராரு. உடனே சுகாவா ஏன்டோ கத்துற, அவளுக்கு மெதுவா சொன்னாலே காது கேட்கும், எதுக்கிட்ட இந்த கத்துறாதோ ஏன் காது கிட்ட வந்து எருமை எருமை அப்படின்ற மாதிரி ஷூகா திட்டிக்கிட்டே உள்ளார போறாரு. அண்ணன்ற மரியாதை கொஞ்சமாச்சும் இருக்கு அவனுக்கு, எல்லாம் என் நேரம்டா. ஷூகா தான் வந்து பேக்ஹக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் உள்ளார வந்திருப்பாரு, ஸ்ட்ராபெரி பேக்ஹக் பண்றாரு. பொண்டாட்டி செம்மையா இருக்குது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே வந்து நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்போ தான் பார்க்குறாரு நெக்கு ஃபுல்லாக வந்து டார்க் பர்பிள் மார்க்ஸாக இருக்குது. அவருக்கு ஷாக்கு, என்னடா இது எவன்டா இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராபெரி திருப்பி ஏய் பொண்டாட்டி யார் இந்த மாதிரி பண்ணா, எவன் பண்ணா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏய் அல்லாதடி அப்படின்ற மாதிரி சுகா சொல்லிட்டு இருக்காரு. சின்ன என்னாச்சு என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு, ஏன் சொல்ல அழுகுறேன் அப்படின்ட்டு சின்ன ஹக் பண்ணிட்டு அலறாங்க. என்னாச்சு என்னாச்சுடி சொல்லுவோம் என்னாச்சு. அப்புறம் ஜின் ஃபேஸை கட் பண்ணி பார்க்குறாரு. லிப்ஸ் அப்படியே வந்து என்ன இருக்குன்னா அப்படியே ஒயிட் மார்க்ஸாக இருக்கு. ஏய் கிண்ணடி உன் லிப்ஸ் இப்படி வீங்கி போயிருக்கு, யார் கிடைச்சா? ஆமாம் நேற்று யார் கூட இருந்த, நேற்று எவன் ஜங்குக் தானே நேற்று இருந்தான், அவனோட டே தான் நேற்று. அவன் தான் அவன் டே எங்கவன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் இல்லை அவன் மட்டும் இல்லை, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி ஷூகா கேட்குறாரு. அவனுக்கு 3 பேருமே நேற்று நைட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாக்கும் ஜிம்முக்கும் செம்ம கோவம் வருது. டேய் வாங்கடா இங்க, எங்களுக்கு ஜிம்முக்கு டைம் ஆச்சு, கை கொலம் உடைச்சிடுவோம் வாங்கடா இங்க. அவனுங்களும் அப்படியே வந்து அப்பாவிகளாம் முன்னாடி வராங்க. ஜின் முன்னாடி ஷூகா முன்னாடி நிற்கிறானுங்க. 3 பேத்துக்கும் நல்லா நங்குன்னு கொட்டி விழுது. ஏன்டா இப்படி பண்ணீங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேன்னு தானே வந்து ரூல்ஸ் போட்டு திரும்ப ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஜங்குக்கு என்ன வேலை இதெல்லாம்? நான் என்ன பண்ணுறது ஹயான், அது மூடிடு ஜங்கு, அவ தான் நோ சொன்னா அது நோக்கு அடுத்து எதுவுமே இல்லைன்ட்டு தெரியும்ல உனக்கு, திரும்ப ஏன் இப்படி 3 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாரு அவ கழுத்தை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கையெல்லாம் வரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாருக்கூடயும் அவன் ஒவ்வொரு நாள் ஈக்குவலாக தானே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ என்னடா உங்க 3 பேத்துக்கும் அடங்கிட்டு இருக்க முடியாதா? டேய் ஜிமினட் அங்க உங்களதெல்லாம் முடிச்சு தானடா ஜங்குக்கு போனோம், அப்புறம் என்னடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்றாரு. இதை பாருங்க ஹயாங், எங்களெல்லாம் வந்து ஒருத்தங்க இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டுலாம் எங்க கூட இருக்க முடியாது, அவள் எங்களுக்கும் பொண்டாடிதான், எப்போல்லாம் எங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணி தான் தீருவோம், அதை வந்து சும்மா கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அவள் எங்களுக்கும் ஒய்ஃபு தானே, நீங்க வேணா அந்த மாதிரி இருந்துட்டு போங்க, எங்களெல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது, நாங்கள் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதானே
ஏன் நீங்களாம் ஷேர் பண்ணதே இல்லையா? டேய் நாங்கள்லாம் வந்து கரெக்டா ஒரு டே அவ கூட ஃபுல்லா இருப்போம். சரியா? அத விட்டுட்டு நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பாவம்டா அவ கால் படுற எப்படி நட்டுக்குதுன்னு அவளால நிக்க கூட முடியலடா. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படின்ற மாதிரி வந்து ஜின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல்டா இருக்க பழகுங்கடா. என்னமோ நீங்க மட்டும் ரொம்ப தான் வந்து சீன் போடுறீங்க. என்னமோ நீங்க பண்ணதே இல்லாத மாதிரி. எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களும் ஷூகாவும் ஹயாங்கும் பண்றதுல எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 2 பேருமே வந்து அப்படித்தானே பண்றீங்க. ஆ எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நீங்க மட்டுமா? நம்ஜனும் அப்படிதான், ஹூபியும் அப்படிதான். 2 பேருமே அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ நாங்க பண்ணது மட்டும் அப்படியே பெருசா குத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆ இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி டைம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. போதும் நிறுத்துங்க எல்லாரும். ஸ்ட்ராபெரி தான் உங்க எல்லாருக்குமே என்னால முடியல. உங்க எல்லாரோட டார்ச்சர் எப்போ பார்த்தாலும் எவனாவது ஒருத்த வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நானும் வந்து வேண்டாம் வேண்டாம் சொன்னா எவனும் கேட்கறதே இல்லை. வந்து அப்படியே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு போக வேண்டியதுதான். கொஞ்சம் எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு கொஞ்சம் எவனாச்சும் விட்டீங்களா? எனக்கும் கொஞ்சம் பெயின் இருக்கும், எனக்கும் பிடிக்கணும். இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்க பாட்டுக்கு வருவீங்க, செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருப்பீங்க. அப்படிதான் என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்பி போறேன். எல்லாருக்கும் அப்படி பக்குன்னு ஆயிடுச்சு. ஏய் எங்க போற அப்படின்ற மாதிரி. ஷூகாவா? நான் என்னோட வீட்டுக்கு போறேன். என்னாலலாம் முடியாது உங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு. ரூல்ஸை ஃபாலோ பண்றதா இருந்தா மட்டும்தான் நான் இங்க இருப்பேன். நீங்க யாருமே பண்றதில்ல. ஒவ்வொரு தடையும் பண்றோம் தான் சொல்றீங்க. ஆனா அப்படி கெட்டவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் என் கூட இருந்துகிட்டே தான் இருக்கீங்க. அவங்களோட கைகளும் சும்மா இருக்கிறதே கிடையாது. என்னால நான் இருக்கவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருந்த வந்து எடுத்துக்கிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ போயிட்டாலே. இப்போ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சோஃபால தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறாங்களா? உங்களாலதான் நீங்க பார்த்த வேலை தான், நீங்க இப்படி பண்ணாம இருந்தா இப்படி ஆகிருந்திருக்குமா அப்படின்னு அவங்களுக்குள்ளாரி ஒருத்தங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்கடா. நம்மளோட பொசசிவ்னஸ் தான் பிரச்சனையா இருக்கு. ஆமா ஹயாங் அப்படின்ற மாதிரி நம்ஜனும் வந்து சொல்றாரு. ஜின் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பொசசிவ்னஸ் ஜின் சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கு வந்து நம்ஜனும் ஆமா ஹயாங், நம்ம ரொம்ப தான் வந்து அவன் மேல பொசசிவ் ஆகுறோம்னு நினைக்கிறேன். நமக்குள்ளாரையே நம்ம ஒரு காம்படிஷனை வச்சுக்கிறோமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்றாரு. எனக்கும் அப்படி தாண்டா தோணுது. யாராவது ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டா போதும், அது எப்படி அவன் மட்டும் கிஸ் பண்ணலாம், நானும் அவன் புருஷன் தானே, நானும் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்லலாம் நம்ம அவளை கிஸ் பண்றது டச் பண்றதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்றாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அப்படியே டென்ட் ஆகுது. கூட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆகுது. ரொம்பவும் ஆடாகிடுச்சு எல்லாருக்குமே. ஐயோ ஏன் இப்படி வந்து பேசி எங்க எல்லாரையுமே மூடி எடுத்து வச்சுட்டீங்க. இப்போ அவ வேற இல்லை, நாங்க என்ன பண்றது? அத கை இருக்குல்ல, கையை யூஸ் பண்ணிட்டு போங்க. போச்சு, கோவப்பட்டு போயிட்டா. இப்போ அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றது பெரிய போர்க்களம் மாதிரி இருக்கும். எல்லாம் உங்களால தாண்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஆமா சும்மா எங்களையே வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க ஆயா. என்னமோ நீங்க 4 பேர் மட்டும் அப்படி ரொம்ப உத்தம மாதிரி ஷெட்யூல் போட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் இருக்கிற மாதிரி ரொம்ப சீன் போடாதீங்க என்ன. நீங்களும் ஜின் ஆயாங்கும் வந்து ஜிம்மின் தான் வந்து ஷூகாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் சின் ஹயாங்கோ 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க. சின் ஹயாங்கோட டே வந்தால் நீங்கள் ஷூ ஹயாங் நீங்களும் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட டே வந்தால் சின் ஹயாங்கும் தான் வந்து அதில் அப்படியே இன்வால்வ் ஆகுறாரு. அவனுங்க 2 பேரும் அதே மாதிரி தான். இதில் எங்களை மட்டும் குறை சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் டயாங்கும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க. இப்போ அவள் போயிட்டா, என்னால் முடியல, எனக்கு அப்படியே ஹார்டாக நிற்குது, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்போ என் பொண்டாட்டி வேணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. டேய் அப்போ உனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் பொண்டாட்டி தான். ஐயோ எல்லாருக்குமே ஹார்டா தாண்டா இருக்கு. என்னடா பண்றது தெரியலையே. ஃபோன் பண்ணுங்க அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபோனும் பண்றாங்க. ஆனா
ஸ்ட்ராபெரி நீங்கள் எடுக்கவே இல்லை. ஒரு 1/2 அன் ஹவரில் உங்களோட வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஒவ்வொருத்தரோட காலில் இருந்தும் உங்களோட ஃபோனுக்கு கால் வருது, நீங்கள் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாரோட நம்பரையும் வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டிங்க. ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிடுறீங்க. உங்கள் அம்மா அதில் தான் இருக்காங்க. டாடி நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்களா மாப்பிள்ளைங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்துருமா, நீ எதுவுமே கேட்காத, நானும் அங்கே போகவே மாட்டேன். ஏன்டி என்னாச்சு? எல்லாம் உன்னோட மாப்பிள்ளைங்க பண்ற வேலை தான், என்ன சும்மாவே விட மாட்டேன்றானுங்கம்மா. நான் ரூல்ஸ் போட்டு வச்சாலும் அது எவனும் ஃபாலோ பண்றது இல்லை தெரியுமா? என்னால முடியல, நான் போக மாட்டேன். என்ன போகணும்னு சொல்லாத. நீ சொன்னேன்னு சொல்லிட்டு உன் தம்பி அண்ணன் பசங்களை கல்யாணம் பண்ண பாரு, எனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளில குதிச்சுட்டு இருக்கா. ஐயோ, இப்போ மாப்பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரிஞ்சா இவ அப்படியே பத்திரகலையே மாதிரி ஆடாட நாடிடுவாளே. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நாமளே அப்புறமா கேட்போம் அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவும் வந்து விட்டுடுறாங்க. மெம்பர்ஸுக்கா, ஐயோ இது என்னடா பண்றது, இப்போ ஃபோனும் எடுக்க மாட்டேன்றாடா. டேய் பேசாம அத்தைக்கு கால் பண்ணுடா, அத்தைக்கிட்ட பேசினா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அத்தைக்கு மட்டும் என்ன தெரிய போகுது, அவ போய் எதுவும் சொல்ல மாட்டா. என் புருஷனுங்க என்னை ரொம்ப குடும்பப்படுத்துறானுங்க சொல்லியிருப்பா, வேற என்னத்த சொல்லுவா அப்படின்ற மாதிரி எல்லாம் டீப் எடுத்துட்டு ஜிஹோப் தான் ஹயாங், நீங்கள் கால் பண்ணுங்க ஹயாங். கண்டிப்பாக வந்து அவளுக்கு உங்கள் 2 பேரும் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அவகிட்ட பேசிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவள் கன்வின்ஸ் ஆகி வந்துடுவா. கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹோபி வந்து ஜின்னை பார்த்தும் ஷூகாவை பார்த்தும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜின் கால் பண்ணுறாரு. டேய் எதுவும் எடுக்கலடா. ஷுகாவும் கால் பண்ணுறாரு, அவருக்கும் அதே தான் சொல்கிறாரு. ஒரு வேளை நம்ம நம்பர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாளோ. என்னடா சொல்கிற, பிளாக் பண்ணி வச்சிருப்பாளா? ஆமாம், அவள் போன கோவத்து வேகத்தெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவள் அப்படி தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிஹோப் லைக் வந்து நம்ஜுன் சொல்கிறாரு. ஜின்னு தான், டே நம்ஜுன்னு அத்தைக்கு கால் பண்ணுறா, இப்போ அதை தவிர வழி இல்லைடா, அத்தைக்கு கால் பண்ணு. சரி ஹயாங் அப்படின்னு நம்ஜனும் வந்து கால் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் தான் வந்து போடுறாரு. உங்கள் அம்மாவும் அட்டன் பண்ணிட்டு மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள, அத்தை ஸ்ட்ராபெரி அவளோட ரூமில் இருக்கா மாப்பிள்ள, அவகிட்ட கொஞ்சம் ஃபோனை பிடிக்கிறீங்களா அத்தை, நாங்கள் ஃபோன் பண்ணால் அவள் எடுக்கவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி நம்ஜுன் சொல்கிறாரு. என்ன ஆச்சு மாப்பிள்ள, என்ன ஆச்சு உங்கள் எல்லாருக்கும் சண்டை நடந்துருச்சா என்ன ஆச்சு? அது அத்தை நீங்கள் அவகிட்ட கொடுங்களேன். சரி மாப்பிள்ள நான் கொடுக்குறேன். உங்கள் அம்மாவும் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு உங்கள் அவங்க ஃபோனை தான் நீட்டுறாங்க. என்னம்மா இந்தாடி, மாப்பிள்ள தாண்டி லைனில் இருக்காரு, பேசு சரியா? உனக்கு தான் ஃபோனு நீ எடுக்கவே மாட்டேன்றியாமே, அதை ஏன் ஃபோனுக்கு கால் பண்ணியிருக்கீங்க, ஒழுங்கா மாப்பிள்ளைங்க கிட்ட பேசு புரியுதா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஃபோனை கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க. நீங்களும் வந்து எதுவுமே பேசல, சைலண்ட்டாக தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னது இது, ஒரு சத்தமும் காணோம். பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. என்ன என்ன வேணும், எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க? நான்லாம் அந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டேன், வரப்போறதும் கிடையாது. நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் என்னால தாங்க முடியாது. எனக்கு எப்படிலாம் இடுப்பு கால்லாம் வலிக்குது தெரியுமா? நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க. கொஞ்சமாச்சும் என்னை பத்தி யாராவது யோசிச்சிங்களா? அவ எப்படி ஃபீல் பண்றா, அவளால எந்திரிக்க முடியுமா, நடக்க முடியுமா அப்படிலாம் எதுவுமே இல்லைல்ல. நீங்க பாட்டுக்கு பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உங்க வேலைக்கு பாட்டு போயிடுறீங்கல்ல. ஏய் பொண்டாட்டி அப்படின்ட்டு சின்ன, இதை பாரு பாவா, நீ வந்து இதில் இன்வால்வ் ஆகாத. என்ன பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஷூகா தான், ஏன் பொண்டாட்டி இப்படி, ஏய் பொண்டாட்டி நீ இல்லாமல் நாங்கள் என்னைக்கிட்டே இருந்திருக்கோம் பொண்டாட்டி, ரொம்ப வாடி அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. இதை பாரு பாவா, நீயும் சைலண்ட்டாக இருந்துரு. இந்த மாதிரி பேசுனா நான் வந்துட்டு மட்டும் நினச்சிடாத. உடனே ஹோபி தான், என்னடி பொண்டாட்டி, உனக்கு தான் தெரியும்ல, நீ இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பொண்டாட்டி என்னடி, நாங்கள்லாம் பாவோண்டி,
யாரு நீங்க பாவமா? நீங்க எல்லாம் பாவமே கிடையாதுடா, நான் தாண்டா பாவம். உங்க 7 பேச்சு கல்யாணம் பண்ண பாத்தியா, நான் தாண்டா பாவம். இப்போ நான் ஃபீல் பண்றேன், ஏன்டா உங்களை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் அம்மா சொல்லிச்சு, என் அண்ணன் தம்பி பசங்களாம் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, ராணி மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராணி மாதிரி எங்கடா பார்த்துக்கிறீங்க எல்லாரும்? என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போற மாதிரிலாம் போயிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி ரொம்ப தான் உனக்கு நீளுது அப்படின்ற மாதிரி நம்ஜுன்னு. யாரு? ஓ நம்ஜுன்னு. ஏய் அது நீ சொல்லாதடா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நைட்டு ஃபுல்லும் உன் கூட இருக்கிற நாள் வரும்போது நீ என்னடா பண்ற சொல்ற பார்க்கலாம். நான் இத்தனை தடவை சொல்லியிருக்கேன், டே கொஞ்சமாச்சும் ஸ்லோவா பண்ணுடா, ஏன்டா இப்படி ரஃப் பண்ற? நீயே ஆல்ரெடி வந்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனு. அந்த பவரை நீ ஏன் மேல காட்ட நான் தாங்குவேனாடா? அவங்க கையை நீ பார்த்துருக்கியா? அது எவ்வளோ எப்படி இருக்கு, அப்படியே எரும மாடு மாதிரி இருக்குடா. நான் தாங்குவேனா? கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியாடியா அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. எல்லாரும் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ கழுவி ஊத்துறாளே அப்படின்ற ஒரு நம்ஜுனுக்கு. ஏய் இதை பாரு, ரொம்ப தான் பேசுற நீ. நான் ரொம்ப பேசுறேனா? நீ தாண்டா ரொம்ப பண்ற. நீ தான் ரொம்ப பண்ற. எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா அதுக்குள்ளார புகுத்துடலாம், வச்சு செய்யலாம் அப்படின்ற மைண்டு தானடா எல்லாருக்குமே. எவனாச்சும் ஒருத்தனாச்சும் சரி அவன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டுமே அப்படின்ட்டு எவன் ஒருத்தனாச்சும் யோசிச்சிங்களாடா? இல்லை, எல்லாருக்கும் வந்து அந்த மண்டையில 24 மணி நேரமும் அந்த ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் போல. என்னால திரும்ப வர முடியாது, திரும்ப எவனாவது கால் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டு உங்க அம்மாவோட ஃபோன்லேயும் வந்து எல்லாரோட நம்பரையும் வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டீங்க. இனிமேல் எவனும் ஃபோன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஐயோ அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க ஹேண்ட்ஸும் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் முடியல. லைக் அப்படியே அந்த டே ஃபுல்லுமே அப்படி தான் வந்து போயிருந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் உங்களோட ரூமில் தான் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. என்னது இது, என்னமோ வெயிட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் மேலே ஜங்குக் படுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஷாக்கு. சைடில் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஷூகாக்கு பக்கத்தில் ஹோபி. ஆனால் அந்த சைடு பார்த்தா நம்ம நம்ஜுனும் சின்னும் படுத்துருக்காரு. உங்கள் கால் கிட்ட ஜிமினா டயாங்கும் உங்களோட காலில் படுத்துட்டு இருக்கானுங்க. என்னங்கடா வந்துட்டு இருக்கீங்க, எந்திரிங்கடா, எப்படா வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் கத்துறீங்க. உடனே ஜங்குக்கா, பொண்டாட்டி இப்போ தாண்டி செம்மையா தூக்கம் வருது, நீ இல்லாமல் எனக்கு தூக்கமே வரல தெரியுமா அப்படின்னு ஒரு ஃபேஸை வச்சு உங்கள் செஸ்ட்டு கிட்ட தான் அப்படியே ரப் பண்ணுறாரு. உங்களுக்கா ஜங்கு முதல்ல எந்திரி, இந்த மாதிரி பண்ணாத. பொண்டாட்டி நீ இல்லாம எப்படி, அதுவும் உன்னை இப்படிலாம் தொடாம உன்னை கட்டி பிடிக்காம நான் எப்படி தூங்குவேன்? அவரோட லைக் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்களோட நீங்கள் டிஷர்ட் தானே போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அந்த டிஷர்ட்டுக்குள்ளார போயிட்டு உங்களோட இன்னும் எடுத்து விட்டு சக் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கா ஜங்கு என்ன பண்ணுற, வெளியில வா. பொண்டாட்டி முடியாதுடி, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு சைடு சக் பண்ணிருக்காரு. இந்த சைடு படுத்துட்டு இருந்த ஷோபாவா அவர் முழுக்க உங்க டிஷர்ட்டையும் இன்னதையும் கழட்டி தூங்கி போட்டு அவரு ஒரு சைடு சக் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கா ஒரு மாதிரி ஆகுது, மூன் பண்றீங்க. என்னடா பண்றீங்க பாவா, வேண்டாம் பாவா. லைக் வந்து கீழே படுத்துட்டு இருந்த டயாங்கு ஜிமினும் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து நீங்கள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போட்டு ஷார்ட்ஸ் அண்ட் பேண்டிஸ் போட்டுருப்பீங்க, அதை கழட்டி தூக்கி போட்டு இப்போ அவங்களோட ஃபிங்கர்ஸ் தான் உங்களுக்குள்ளார பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க, விட்டு விட்டு எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கா அப்படி அப்படி பண்ண முடியல, அப்படி பண்ணாதீங்கடா. பொண்டாட்டி முடியலடி, முடியல, எனக்கு வேணும்டி. நீ உங்களோட வெளியே தான் வந்து அப்படி கிஸ் பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. லைக் உங்கள் 2 ஹேண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ வந்து இந்த சைடு இருந்த ஹோபி, அந்த சைடு இருந்த நஞ்சனும் அவங்களோடதுல உங்கள் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணி அப்படியே ரப் பண்ணுறாங்க. பொண்டாட்டி
இப்படிதாண்டி பன்றி சமையல்டி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஐயோடி என்னடா பண்றீங்க, விடுங்கடா என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. உங்க உங்க ஃபேஸ வந்து ஜின் கட் பண்ணி அவரு செம்மையா கிஸ் பண்றாரு. உங்களுக்கு சுத்தமா முடியல. ஐயோ, நீங்களும் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு டெம்பர் ஜின்னு செம்ம கிஸ் பண்றீங்க. ஜின் ஃபேஸை தள்ளி விட்டு அப்படி அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தங்க மாறி மாறி வந்து உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கே ஒரு செம்மையான மேக்கப் செஷன் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில டைம்ஸ் ஒவ்வொருத்தராக பண்ணுறாங்க, சில டைம்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கா முடியல. நீங்களும் வந்து அவங்கள மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. நீங்களும் வந்து செம்மையாக மூவ் பண்ணிருக்கீங்க. அப்படிதான் இந்த மேக்கப் செஷன் போயிருந்திருக்கு. ஒரு 2 to 3 hours கழிச்சு இப்போ எல்லாருமே வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு, உங்கள் தைஸில் படுத்துக்கிட்டு, உங்கள் மேலே படுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாண்டி செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. இருக்கும்டா இருக்கும். ஐயோ, என்னால் சுத்தமாக என்னோட உடம்பு ஃபீல் பண்ணவே முடியலடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏய் பொண்டாட்டி, லவ் யூடி அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோரஸாக சொல்கிறாங்க. நான் உங்களை ஒன்றும் லவ் பண்ணல, போங்கடா. ஆஹா, லவ் பண்ணாம தான் பொண்டாட்டி மாமா மாமா அப்படின்ற மாதிரிலாம் மூன் பண்ணீங்களோ அப்படின்ற மாதிரி ஜிமின்னு வாயை மூடிட்டு இறந்துடுறா. குள்ள கத்திரிக்காய் எல்லாம் உன்னால தாண்டா. எது நான் குள்ள கத்திரிக்காவா அப்படின்ட்டு ஜிமின்னு உங்களோட செஸ்ட் தான் செம்மையா பிடிச்சி பிஞ்ச் பண்றாரு. கில்லாத, ஆல்ரெடி எனக்கு எல்லா இடமும் வலிக்குதுடா, இல்லாதடா. ஏய் மாமா சொல்ற என்னடி டாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரி சரி மாமா மாமா இல்லாத மாமா, எனக்கு வலிக்குதுடா, தள்ளுடா, எந்திரிடா டே மாமா, எந்திரி மாமா. முடியாதுடி, முடியவே முடியாது. இதை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? டெய்லியும் வீட்டில் நீ இருந்தால் அப்படியே ஒரு ஹக்கு கிஸ்ஸு, அப்படியே உன் செஸ்ட் இருக்கு பாரு, அதை அப்படியே பிடிச்சி ஒரு மசாஜ் பண்ணால் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே செம்மையாக இருக்குண்டி. இருக்கும்டா இருக்கும். எனக்கு தாண்டா வலிக்குது. சின்னதாக இருந்தது இப்படி எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பெருசாகி வச்சிருக்கீங்கடா. ஐயோ, என்னால் என்னதான் ட்ரெஸ்ஸுமே போட முடியல தெரியுமா? போட்டு அவ்வளோ பெருசாக தெரியுது. ஏய், அதுக்கு என்னடி அழகா தண்ணி இருக்கு, அப்படியே செம்மையா இருக்கு தெரியுமா? அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படியே ஒவ்வொருத்தரும் டர்ட்டியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க. யாராவது இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிருவேன் நான். ஏய் ஓடி, உன்கிட்ட தாண்டி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். சரி சரி வா குளிக்க போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரே பாத்ரூமில் தான் வந்து குளிக்கிறீங்க. ஐயோ, குளிக்கிறதுக்காவது விடுங்கடா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களை எல்லாருமே சேர்ந்து தான் வந்து குளிப்பாட்டிட்டு இருக்கீங்க. ஒரு கைக்கு ஒருத்தர் சோப் போடுறது, இன்னொரு கைக்கு சோப் போடுறது, காலுக்கு ஒருத்தர், 2 காலுக்கு ஒவ்வொருத்தர், உடம்புக்கு ஒருத்தர், மூஞ்சிக்கு ஒருத்தர், பேக்குக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்க நெளிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் பொண்டாட்டி, இப்படியெல்லாம் நெளிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் செகண்ட் ரவுண்டு இங்கே பாத்ரூம்லேயே நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அப்படியே செம்ம ஹார்ட் ஆகுதுரி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கே பாத்ரூம்லேயே அகெயின் ஒரு செஷன் போகுது. நீங்களா செம்மையாக மூவ் பண்ணிட்டு அடிச்சுட்டு திட்டிட்டு அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். அவங்களோ ஆஹா, விட்டுற மாதிரியே இல்லை உங்களை. செம்மையான மேக்கப் செஷன், அங்கேயும் ஒரு மேக்கப் செஷன் போயிட்டு அவ்வளோதான் நீங்கள் பெயிண்டே ஆகியிருந்திருப்பீங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது அவங்க உங்களையே தூக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. நைட் டைமில் தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 10 மணிக்கு தான் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டீங்க. அப்போ தான் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து உங்கள் அம்மா கிட்ட நாங்கள் என் பொண்டாட்டி தூக்கிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலையிலாவது கூப்பிட்டு போனால மாப்பிள்ள, அத்தை உங்கள் பொண்ணை விட்டுட்டு எங்களால இருக்க முடியாது அத்தை, அதனால் எங்கள் பொண்டாட்டியை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம்
அப்படின்ற மாரி ஜங்குக் தான் உங்கள அப்படியே தூக்கிட்டு கீழ வந்திருப்பாரு. நீங்க நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்ல அப்படியே சாஞ்சுட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படிதான் அவங்க வந்து திரும்ப உங்கள கூட்டிட்டு வந்திருந்திருப்பாங்க. நீங்க நல்லா ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. ஸோ உங்கள அப்படியே வந்து படுக்க வச்சுட்டு, அவங்க எல்லாமே வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, இப்ப எல்லாருமே வந்து அவங்கவங்க ஒர்க்ஸ பார்க்க வந்து போயிடுறாங்க. ஒரு ஈவினிங் போல தான் நீங்க எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது தான் சுத்தி பார்க்கும்போது தான், அடடா! நம்ம இங்க எப்போ வந்தோம்? நம்ம அங்கலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி, அங்க இருந்த ஒரு பெரிய ஹுட்டிய தான் எடுத்து அது வந்து உங்களோட அ முட்டி வரைக்குமே வரும். ஸோ அத தான் எடுத்து போட்டுட்டு, ஜங்குக்கோட அந்த ஹுட்டிய தான் வந்து எடுத்து போட்டுட்டு, நீங்க அப்படியே வாத்து நடக்கிற மாரி நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க. நடந்து வந்து லைக் வந்து ஈவினிங் டைமு அப்படின்றதுனால, அங்க வந்து யாரெல்லாம் வந்து இருக்காங்கன்னா, ஜின் இருக்காரு, நம்ஜூனு, அதுக்கப்புறமா வந்து ஜிமின் தான் இருக்காரு. ஸோ அவங்கவங்க ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜின் வந்து உங்களுக்கு வந்து குக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்படிதான் இருந்திருக்கும். ஐயோ! என் இடுப்பு என்னால நடக்க கூட முடியல. இந்த பாவி பசங்களால தொல்ல தாங்க முடியல. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அப்ப அவங்கள ஒரு பெர்சன் வந்து தூக்குறாங்க. யாருன்னா ஜின்னு தான். "ஏய் பொண்டாட்டி, நடக்க முடியலன்னா, இங்க யாரையாவது கூப்ட்டு இருந்திருக்கலாம்லடி. தூக்கிட்டு வந்திருப்போம்ல." அப்படின்ற மாரி அவரு உங்கள சோஃபாலலாம் உட்கார வச்சுட்டு, அவரு வந்து கீழ உட்காந்து உங்க லெக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அமுக்கி விட்டுட்டுருக்காரு. ஆமா. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு, இப்ப இதையும் வந்து பண்ணு. போலி குஞ்சு. அப்படின்ற மாரி திட்டுறீங்க. சரி, சரி பொண்டாட்டி. உன் மேல அவ்ளோ லவ்ஸுடி. அதான்டி. வேற ஒண்ணும் இல்லடி செல்லம். ஆமாமா. லவ்ஸு. அத என்னால தான் தாங்க முடியறதில்ல. ஏன்டா அப்படியாடா பண்ணுவீங்க? எல்லாரும் சேர்ந்துட்டாடா பண்ணுவீங்க. எனக்கு வலிக்குதுடா ஜிமினு. சரி பொண்டாட்டி. சரி அழாத. அப்படிலாம் நீ பண்ண மாட்ட சரியா? நீ ரூல்ஸ் போட்ட மாரியே பண்றோம். ஓகே. அப்பப்போ சில இந்த மாதிரிலாம் நடக்கும். கோச்சிக்காதடி பொண்டாட்டி. என்னடி பண்றது? அங்கிருந்து நம்ஜுன் தான் அவர் பேசிக்கிட்டே வராரு. என்ன பொண்டாட்டி பண்றது? அவர் அப்படியே உங்க பக்கத்துல வந்து உட்காந்து ஷோல்டர்ஸ்ல கை போட்டு, இவ்வளோ அழகான செக்ஸியான ஒரு பொண்டாட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டு எந்த புருஷனாலடி சும்மா இருக்க முடியும்? அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்றாரு. எனக்கு என்ன ஒரு புருஷனா இருக்கான்? 7 பேர் இருக்கீங்க. 7 பேத்த நான் ஒருத்தி எப்படிடா தாங்குவேன்? ஆ சரிடி பொண்டாட்டி. கோச்சுக்காதடி செல்லம். இந்த மாரி இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காது. எப்பயாவது நடக்கும். சரியா? கோச்சிக்காத அப்படின்ற மாரி உங்க ஷோல்டர்ஸ் எல்லாம் அப்படியே அமுக்கி விட்டுட்டு, கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் ஜின்னும் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டா குக் பண்ணிட்டு, பொண்டாட்டி பாவம். ஸோ ரொம்ப பொண்டாட்டி வீக்கா இருக்காளே பாரு. உனக்கு பிடிச்சத நான் குக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கட்டு அப்படின்னு ஜின் ஃபீட் பண்ணுறாரு. நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க. அவங்க 3 பேருமே தான் வந்து உங்கள அவ்வளோ லைக் பேம்பரிங் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஏதாவது தேவைப்பட்டா அவங்க பண்ணுறது, உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறது, இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஷெட்யூல் போட்ட மாதிரியே அப்பப்போ நடக்கும். பட் ஆனால் சில சமயத்தில் வந்து ரூல்ஸை மீறிடுவானுங்க நம்ம பசங்க 7 பேருமே. ஸோ அதனால் உங்களுக்கு அது பழகிருச்சு. அண்ட் அப்படி ஒரு ஃபைன் டே தான் நீங்கள் ரொம்ப வந்து டயர்டாக தூங்கிட்டுருக்கீங்க. ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க. அந்த நைட்டு வந்து ஜங்குக்கோட நைட்டு தான். அவர் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக, "அப்பா இன்னைக்கு நம்ம நைட்டில் நம்ம பொண்டாட்டி தரமா வச்சு சம்பவம் செய்யணும்டா" அப்படின்ற மாதிரி அவர் வந்து வந்திருப்பாரு. நீங்கள் ரொம்ப வீக்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அவர் உங்களை வந்து பேக்கப் பண்ணுறாரு. "ஜங்கு ப்ளீஸ் இன்னைக்கு எதுவுமே வேண்டாமே. ரொம்ப டல்லாக வீக்காக தான் பேசுகிறீங்க. ஏய் என்னடி ஆச்சு? ரொம்ப வீக்காக இருக்க. ரொம்ப டயர்டாக பேசுகிற மாதிரி பேசுகிற. ஃபீவர் ஏதாவது வந்துருச்சா?" அப்படின்னு தொட்டு பார்க்குற. ஃபீவர்லாம் இல்லை. தெரியலடா. எனக்கு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன். என்னால் முடியல. ப்ளீஸ் இன்னைக்கு எதுவும் வேண்டாமே. அப்படின்ற மாதிரிலாம் நீ ரொம்ப இதாக கேட்குறீங்க. சரிடி எதுவுமே வேண்டாம். சரியா? நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு நாளைக்கும் இதே மாதிரியே இருந்துச்சுன்னா டாக்டரை வர சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ம் சரி. அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க.
நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்க எந்திரிக்கவே இல்ல. ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ஜங்குக் ஆல்ரெடி அவர் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போயிருந்திருப்பாரு. இந்த மாரி சொல்லியிருப்பாரு மத்தவங்க கிட்ட, "ரொம்ப வீக்கா இருக்கா, என்னன்னு தெரியல." அப்படின்ற மாரி, சரி அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும், தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு விட்டுருந்துருப்பாங்க. லைக் 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது. நீங்க எந்திரிக்கவே இல்ல. எல்லாருக்கும் ஒரு மாரி இதாகுது. "என்ன இவ இன்னும் எந்திரிக்கவே இல்ல?" அப்படின்ற மாரி வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ளார வராங்க. வந்து பார்த்தா, நீங்க அப்படியே லைக் வந்து என்ன தரையில வந்து கிடக்குறீங்க. லைக் வந்து திடீர்னு மயக்கம் வந்துச்சுன்னா, எப்படி கீழ மயங்கி கிடப்பாங்களோ, அந்த மாரி கிடக்குறீங்க. எல்லாருக்கும் பதறி போச்சு. "ஏய் ஸ்ட்ராபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி என்னாச்சு ஸ்ட்ராபெர்ரி?" அப்படின்ற மாரி அவங்க வந்து உங்கள தூக்கி டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சு செக் பண்ணி பார்த்தா, இந்த மாரி அவங்களுக்கு வந்து நீங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்க அப்படின்ற மாரி டாக்டர் வந்து சொல்றாரு. எல்லாருக்கும் அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. ஏய் ஃபைனலா நம்ம எல்லாரும் அப்பாவாக போறோம்டா அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இவ்ளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்ளோ ஹேப்பியா வந்து செலிப்ரேட் லைக் வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு, நம்ம அப்பாவாக போறோம், நம்ம அக்கா அப்பாவாக போறோம், ஏய் ஜாலி அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவ்வளோ ஹாப்பியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உடனே லைக் வந்து ஜின்னும் ஷுகாவும் வந்து ஸ்வீட் பண்றதுக்கு கண்டிப்பா ஸ்வீட் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டா பண்ண போயிடுறாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் ஐஸை ஓப்பன் பண்றீங்க. அங்க பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா ஹோபி தான் இருக்காரு. ஏய் பொண்டாட்டி, மாமா, ஏய் இப்ப எப்படி இருக்கு? அஹ், தூக்கு, என்னால எந்திரிக்க முடியல. அப்படியே ஹோபியும் வந்து உங்களை தூக்கி உட்கார வைக்கிறாரு. அப்படியே ஹோபியோட ஷோல்டர்ஸ்ல சாஞ்சிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஹோபி. புரியுது புரியுதுடி, நீ டயர்டா இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? நீ பிரெக்னெண்டா இருக்க. என்ன? ஜோக் பண்ணாத மாமா. ஏய் நிஜமாடி, நீ அம்மா ஆகிட்ட, நாங்கள் எல்லாம் அப்பாவாயிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நிஜமாவா? ஆமாண்டி பொண்டாட்டி, டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு, நீ 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு. அப்போ இது யாரோட குழந்தையா இருக்கும்? யாரோட குழந்தையா இருந்தா என்ன, இது நம்ம குழந்தைடி. நம்ம நாங்கள் 7 பேருமே அந்த குழந்தைக்கு அப்பாவாக தான் இருப்போம். சரியா? அது யாரோட குழந்தையா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மெம்பர்ஸாக வந்து வராங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அவ்வளோ பேம்பரிங்காக வந்து 9 மந்த்ஸுமே வந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து அவ்வளோ லைக் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுல அவங்க லைக் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் போட்ட ரூல்ஸ் பிரகாரமே அந்த டே யாரோ அந்த பர்சன் உங்கள் கூட கண்டிப்பாக அந்த டே ஃபுல்லுமே வந்து இருப்பாங்க. இப்படியே தான் வந்து லைக் 7 மந்த்ஸுமே வந்து போயிருந்திருக்கும். ஸோ வளகாப்பெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ரொம்ப கிராண்டான வளகாப்பு தான் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து இருக்குது. அண்ட் வந்து இப்போ அப்படியே வந்து 2 மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஸோ டெலிவரி டைம் தான். நீங்கள் அங்கே உள்ளார செம்ம பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பெயினாக இருக்குது உங்களுக்கு. மெம்பர்ஸ்க்கு வெளியில் உங்களுக்கு வந்து அவ்வளோ அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இப்படி கத்துறாளே, இப்படி கத்த வச்சுட்டோமே, அவளுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்ற மாதிரி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப இதாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. லைக் வந்து நடந்து போயிட்டுருக்கிறது, அப்படி நின்றுட்டுருக்கிறது, அப்படி நகத்தை கடிக்கிறது, ரொம்ப நர்வஸாக இருக்கிறது அப்படின்ற சொல்லி அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போகுது. லைக் ஒரு 1 hour கழிச்சு பேபி வந்து பிறக்குது. ரெண்டுமே வந்து லைக் ட்வின்ஸ் வந்து பிறக்கிறாங்க. லைக் ட்வின்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஒரு பேபி பிறக்குது. அண்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு செகண்ட் பேபி வந்து பிறக்குது. ரெண்டுமே வந்து கேர்ள் பேபி தான். அந்த கேர்ள் பேபிஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு லைக் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் பேபி வந்து வெளியில் வந்திருக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் பேபிக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருந்திருப்பீங்க.
ஸோ இப்படி தான் வந்து அந்த 2 குழந்தைங்களுமே வந்து பொறந்திருக்கும். மெம்பர்ஸுக்கெல்லாம் அப்படியே வந்து கண் கலங்குது. பேபியெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு, ஆ தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா 2 குழந்தைங்கள எடுத்துட்டு வெளியில வராங்க. மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ ஹேப்பியாக இருக்குது. அப்படியே டியர்ஸ் எல்லாம் வழியுது. சின்னுக்கிட்ட ஒரு பேபியை கொடுக்குறாங்க. அண்ட் வந்து ஷுகர்கிட்ட இன்னொரு பேபியை கொடுக்குறாங்க. 2 பேருமே வந்து ஒவ்வொருத்தங்களா மாறி மாறி பேபியை வாங்கிக்கிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்களை பற்றி கேட்குறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் டைமிங் ஸ்கிப் ஆகுது. நார்மல் வார்டுக்கு வந்து உங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பேபிஸ் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் சிலது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ பேபிஸ் வந்து உங்களுக்கு பக்கத்தில் தொட்டிலில் தான் வந்து 2 பேபியுமே வந்து படுத்துட்ருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு வந்து தேங்க் தான் ஹெல்ப் பண்ணுறாரு பொண்டாட்டி. மாமா குழந்தைங்க அவங்க அழகாக தூங்கிட்டு இருக்காங்க, அங்கே பாரு சுற்றி எல்லாம் எப்படி நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு. லைக் சுற்றி மற்ற எல்லா மெம்பர்ஸுமே அதை நின்றுட்டுருக்காங்க. அப்படி குழந்தைங்கள ரசிச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் குழந்தைங்கள கொண்டு வாங்கடா, அம்மா பார்க்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி டைம் சொல்கிறாரு. உடனே ஜின்னும் ஷுகாவும் தான் குழந்தைய மெதுவாக எடுத்துகிட்டு வந்து கொண்டு வராங்க. அந்த குழந்தைங்கள பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே அவ்வளோ எமோஷனலாக டியர்ஸ்லாம் வழியுது. ஆமாண்டி, நம்ம குழந்தை தாண்டி அப்படின்ற மாதிரி. இது உனக்கு பிறந்த குழந்தையா? ஆமாண்டி, இது என்னோட குழந்த, இது அவனோட குழந்த. என்னதான் இது எங்கள் குழந்தைகளா இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே இந்த குழந்தைக்கு அப்பா தான் அப்படின்ற மாதிரி வந்து சின் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்பி உங்களை ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அண்ட் இதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் தான் வந்து எல்லா பேபிஸுமே வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்ற எல்லாமே வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். சோன் வந்து நான் போடுறேன். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.